ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் வறுவல் எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா காயட்டும். காஞ்ச விட்டு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பட்டை, சோம்பு, லவங்கம், அந்த ஹோல் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக புதினா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மட்டனை வந்து மஞ்சள், உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நான் ஒரு 5 விசில் வச்சு வேக வச்சேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து கொரப்பாக திரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க, அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் போதே மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கு, இப்போயும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கறி வேக வச்சோம்ல, அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம ப்ளைன் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் இதை சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மட்டன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 2 வத்தல் வேறு சேர்த்துருக்கோம். நல்லா மசாலா வாடை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு வரும் கிரேவி. வீட்டில் அரைச்ச கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து மல்லி இலை தூவி சர்வ் பண்ணால் நம்ம மட்டன் வறுவல் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.